ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருக்கோஷ்டியில் இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் கோவில் தேரோட்டத்துக்காக தான் போயிருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்காரவங்க தான் கோவிலில் அர்ச்சகராக இருக்காங்க. அவங்க தான் வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் சரின்னு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறையா கூட்டம் இருந்தது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக போனோமா, அதனால் தெருவிலேருந்து தேர் வந்து கிளம்புற இடத்துலேருந்து அடுத்த தெரு போனால் திரும்பலையே அந்த இடத்துக்கிட்ட தான் இப்போ வந்து நிற்கிறோம். சுவாமி வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு உயரமாக இருந்ததுனால கொஞ்சம் என்னால் ஜூம் பண்ணியெல்லாம் எடுக்க முடியலை. அது வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து சாமியோட உள்ள அந்த உற்சவரோட ஃபோட்டோ வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோவில் அதில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன இதுக்காக வேண்டி போனால், இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மனசில் நினச்சிக்கிறீங்க, ஒரு காரியம் அது நிறைவேறாமல் இருக்குது, நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலில் போய் இதுக்கு முன்னாடி வேண்டிட்டு போனவங்க நிறைவேறியிருக்கும் இல்லையா, அவங்களோட காரியம் வந்து நிறைவேறிச்சுன்னா 11 விளக்கு ஏற்றுறேன், 7 விளக்கு அவங்க ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த விளக்கு எப்படி எடுக்கணும்னா, அந்த விளக்கில் வந்து ஒரு ரூபா காயினோ 5 ரூபா காயினோ போட்டு இன்னொரு விளக்கு எடுத்து அது மேலே மூடி வச்சு ஜோடியாக தான் அந்த விளக்கு வந்து எடுக்கணும். விளக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வச்ச விளக்கை தான் எடுக்கணும். காரியம் நிறைவேறின விளக்கை தான் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சு எல்லா நாளும் வந்து அதுக்கு தீப தூபம்லாம் காமிச்சு அதை வந்து நம்ம மனசார வேண்டிகிட்டே வந்தோம்னா நம்ம காரியம் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. இது அடுத்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு, அவங்க மச்சான் பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்க. இதில் க்ரீன் கலர் சாரி தான் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு, இன்னொரு அம்மா பரவாயில்ல அவங்க மாமியார், மிச்சம் 2 பேர் பின்ன இருக்கவங்க அவங்க மச்சான் பொண்டாட்டி. இது என் பொண்ணு. சரின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து என் ஃபோட்டோ நல்லா போடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து பதிவுக்கு வந்துருச்சு கோவில் பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து போய் ஒரு பூஜை மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேமிலியாக நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்